This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். நெரிச்சலில் சிக்கி 11 பேர் பலி. ஆர்சிபி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது கர்நாடக காவல்துறை வழக்கு பதிவு. ஐபிஎல் வரலாற்றில் பெங்களூரு அணி முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றியுள்ளது. இதன் கொண்டாட்டமாக நேற்று ரசிகர்கள் வரவேற்புடன் பேரணி நடந்தது. இதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சம்பவம் தொடர்பாக மாநில உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு இன்று அதிகாலை வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி வி. காமேஸ்வரர் ராவ் மற்றும் நீதிபதி சி.எம். ஜோஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மாநில அரசு சார்பில் ஆஜராகி இருந்த அட்வொகேட் ஜெனரல் சசி கிரண் ஷெட்டி பிரச்சனையை தீர்க்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வருகிறது என்றும் பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படும் என்றும் உறுதியளித்தார். சம்பவம் எப்படி நடந்தது? பாதுகாப்பு பணியில் எத்தனை காவலர்கள் இருந்தனர்? மாநில அரசு மக்களின் உயிரை பாதுகாக்க எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது என்பது குறித்து விரிவாக பதிலளிக்க வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணை மதியம் 2:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அரசு தரப்பில் மதியம் நீதிமன்றத்தில் பதிலளிக்கப்பட்டிருந்ததில் பாதுகாப்பு பணியில் நகர காவல் ஆணையர், துணை ஆய்வாளர்கள் உட்பட 10,000க்கு அதிகமான காவலர்கள் ஈடுபட்டு இருந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் பாதுகாப்பு பணியில் 5,000 போலீஸ் ஈடுபட்டிருந்ததாக கூறியிருந்தார். அப்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் 10,000 போலீஸ் என்று கூறப்பட்டு இருப்பது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அரசு தரப்பு நீதிபதி கூறுகையில், நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தாலும் அதை ஏற்க தயாராக இருக்கிறோம். சம்பவ இடத்தில் தண்ணீர் டேங்கர்கள், ஆம்புலன்ஸ் ஆகியவை முன்னெப்போதையும் விட அதிக அளவில் குவிக்கப்பட்டு இருந்தது. மொத்தம் 2.5 லட்சத்திற்கு அதிகமானோர் வந்ததால் நிலைமை கைமீறி சென்றது. சின்னசாமி மைதானத்தில் மொத்தம் கொள்ளளவு 35,000 பேர்தான். ஆனால் பல ஆயிரக்கணக்கானோர் இலவசமாக உள்ளே நுழைந்து விடலாம், அனுமதி கிடைத்துவிடும் என்று நம்பிக்கொண்டிருந்தனர். ஆனால் மைதானத்தில் மொத்தம் 30,000 டிக்கெட்டுகள் மட்டுமே விற்கப்பட்டன. மைதானத்தில் டிக்கெட் விற்பனை மற்றும் கூட்ட மேலாண்மை ஆர்சிபி மற்றும் அதன் நிகழ்வு சிறப்பு மேலாண்மை கையாண்டனர். மொத்தம் 21 வாசல்கள் இருந்தன. அனைத்திலும் மக்கள் நுழைய அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் ஒரு கட்டத்தில் கூட்டம் முன்னடித்தது. அதனால் கேட் 7, 6 மற்றும் குவீன் சாலை தலா 4 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர் என்று கூறினர். பின்னர் பதிலளித்த நீதிமன்றம், கொண்டாட்டம் நோக்கம் ஒரு சோகத்திற்கு வழிவகுத்துள்ளது. சோகத்திற்கு காரணங்களையும் சோகத்தை தடுத்திருக்க முடியுமா என்பதையும் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளையும் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் தானாக முன்வந்து வாழ்க்கை கையில் எடுத்திருக்கிறோம் என்று கூறியது. இதனை மறுத்துள்ள துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார், உயிரிழப்புகளில் கூட அரசியல் செய்ய வேண்டாம் என்று கூறியுள்ளார். பலி தொடர்பாக 11 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.